அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 2026 வந்து தாவேகா பெரும்பான்மையான வாக்குகள், பெரும்பான்மையான சீட்டுகளை வின் பண்ணியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதை சுற்றி நிறைய பாசிட்டிவிட்டியும் இருக்குது, நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஆனால் நான் அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா பல வருடங்கள் கழித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழர் வெற்றி பெற்றிருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். இதில் இன்னொரு பாசிட்டிவ் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஜென்ரேஷனல் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஒரு 30-40 இயர்ஸாக ஒரு பொலிட்டிக்கல் டைனாஸ்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு பொலிட்டிக்கல் டைனாஸ்டி ஃபார்ம் பண்ணி வச்சிருந்த ஒரு டைனாஸ்டியை ஒரு நடிகர், ஒரு தமிழர் வந்து அடித்து உடச்சிருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய பெருமை. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி. இந்த பாசிட்டிவிட்டியை தாவேகா தலைவர் விஜய் தக்க வைக்கணும் அப்படின்றது என்னோட சின்ன ஆசை. இனிமே இதே மாதிரி நிறைய கேள்விகள் கேளுங்க. அதாவது திமுக எதிர்த்து மட்டும் கேள்வி கேட்கறது அரசியல் கிடையாது. உங்க கட்சியில நடக்கிற தப்பான விஷயங்களுக்கும் கேள்வி கேளுங்க. ஒருவேளை தாவேகா தலைவரே தப்பா ஏதாவது டிசிஷன் எடுத்தாலும் நீங்க ஏத்து கேள்வி கேளுங்க. அதுக்காகத்தான் மக்கள் இந்த மாற்றத்தை விரும்புனாங்கன்னு நான் நம்புறேன். நீங்களும் அதை நம்புறீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். நன்றி.